அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். மூத்த பத்திரிகையாளரான ரவீந்திரன் துரைசாமி தற்போது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணல்ல பாஜகவோ திமுகவோ சீமானோட மோத முடியாது அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இது குறித்து அந்த மூமியா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலங்களில் இருந்து சீமானுக்காக நிறைய இடங்களில் குரல் கொடுத்து பேசியிருக்கக்கூடியவர் தான் ரவீந்திரன் துரைசாமி. இவர் நடுநிலையான பத்திரிகையாளர் அப்படின்றதுல நிறைய விமர்சனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சீமானுக்கு இவர் ரொம்ப சாதகமாக பேசுறாரு அப்படின்னு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இவர் மேல அதிகப்படியான விமர்சனத்தை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அரசியல் அறிவு உள்ளவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அரசியல் விமர்சகர் அப்படின்றவங்க எல்லா அரசியல்வாதிகளுமே எந்தெந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்றத ஒரு தலைபட்சம் இல்லாம ரொம்ப நேர்மையாக சொல்றவங்க தான் உண்மையிலேயே நடுநிலையான பத்திரிகையாளர்கள். அதுல ரவீந்திரன் துரைசாமி ரொம்பவே சிறப்பாக அவருடைய பணியை பண்றாரு அப்படின்னு ஒரு பாராட்டியும் இருக்காங்க. இந்த வகையில தற்போது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணல்ல ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2024 மக்களவை தேர்தலில் சீமானுடைய வெற்றி அப்படின்றது ஒரு 50% ஊர்ஜிதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னும். ஏன்னா திமுக பாஜக சீமானோட மோதிர இடத்துலயே இல்ல அப்படின்னும். ஏன்னா சீமானுக்காக கூடக்கூடிய மக்கள் கூட்டத்தை திமுக கட்சியால நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இது சீமானுடைய வெற்றிக்கு பெரிதளவுல வழிவகுக்க போகுது அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பாண்டே, தராசு ஷாம் இது போன்ற நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க மக்கள் கருத்து கணிப்பு நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதோடைய தகவலை பாண்டே அவர்கள் நேற்று தினம் வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல போட்டு இருக்கோம். விஜய் கட்சி ஆரம்பிச்சு தமிழக அரசியல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்க இந்த ஒரு சூழல்ல சீமானும் விஜயோடைய அரசியலுக்கோ இல்ல தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கோ எந்த வகையிலும் சலிச்சவர் இல்லை அப்படின்றது தான் மக்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. ஏன்னா சீமான் பாத்தீங்கன்னா எந்த ஒரு அடிப்படையுமே இல்லாம ஆரம்ப காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் மக்களுக்காக நிறைய இடங்களை குரல் கொடுத்திருக்காரு. எங்களுடைய போராட்டங்கள் நிறைய விஷயத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்காரு. இதனால அவருக்கு நாங்க ஒரு மிகப்பெரிய நன்றி கடன் பண்ணி ஆகணும் அப்படின்னு நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா சீமானுக்கு சாதகமாக தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு தகவல் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரவீந்திரன் துரைசாமி மட்டும் இல்லாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய அரசியல் விமர்சகர்கள் பாத்தீங்கன்னா மக்களிடையே கருத்து கணிப்பு நடத்தி மக்கள் யாருக்கு அதிகமாக ஆதரவு தராங்க அப்படின்ற வீடியோக்களை தற்போது போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுலயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 மடங்கு சீமானுக்கு தான் ஆதரவு குவிஞ்சிருக்கு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, 24 மக்களவை தேர்தலில் சீமானுடைய வெற்றி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.